ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் எஜமான் என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமார்த்திகளில் என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பனிடத்திற்கும் தகப்பன் வீட்டிற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு பெண் பார்க்கின்ற ஒரு காரியங்களை நம்முடைய சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் உறவுகள் விட்டு உறவுகள் பெண் பார்த்து திருமணம் அமைக்கப்பெற்றது. தொடர்ந்து தாய் மாமா என்று சொல்லக்கூடியவர்கள் சகோதரியின் குடும்பத்தில் மாப்பிள்ளையோ பெண்ணோ பார்த்து கொடுத்தார்கள். காலங்கள் கடந்து பெண் தரகர்களாக திருமண தரகர்களாக அவர்கள் மூலமாய் திருமண காரியங்கள் அமையப்பெற்றது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மேட்ரிமோனி என்று சொல்லக்கூடிய நிலையிலே வரன்களை அமைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் பெண்ணோ மாப்பிள்ளையோ அவரவர்களாகவே தங்கள் துணையை தேடிக்கொள்ளுகிறார்கள். எப்படி இருந்தாலும் தேவன் பக்தியுள்ள சந்ததியை எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.